ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் துளசி பவர்ட் பை பஞ்சாரா சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ். இடைவேளைக்கு பிறகு கடைசியா பார்த்து பேசினப்ப கூட என்ன வாடகை தாயா ஏத்துக்க சம்மதம்னு சொன்னீங்களா இல்லையா? நான் என்ன சொன்னேன்னு நல்லா யோசிச்சு பாரு. நல்ல நிதானமா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுன்னு சொன்னேனே ஒழிய நான் சம்மதம்னு சொல்லல. நான் நல்லா நிதானமா யோசிச்சுதான் மேடம் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இல்லம்மா, நீ ஏதோ அவசர கோலத்துல வந்திருக்க. எதுக்கு மறைச்சு மறைச்சு பேசணும்? நீ உன் மனசுல ஒரு பெரிய தியாகின்னு நினைச்சிட்டு வந்திருக்க, அதானே? இந்த பாரு துளசி, நீ அடுத்தவங்களுக்காக உருகிற மெழுகுவத்தியாரு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒன்னு உருக்குன பாவத்துக்கு என்ன சொந்தக்காரியாக்கிடாத. இந்த பாருமா, இப்ப ஏதோ ஒரு விரக்தியில என்னமோ உனக்கு எதிர்காலமே இல்லைங்கிற மாதிரி நீ ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசலாம். இந்த பாரு, ஆனா பிற்காலத்துல நல்லா வாழணும், ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு குழந்தைய யாருக்கோ பெத்து தந்தது ஒரு பெரிய தடையா வருமா? அப்ப நீ என்ன சபிக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், நீ இப்ப வீட்டுக்கு போ. என் சாவுக்கு வருவீங்களா? இன்னைக்கு நான் செத்தா நாளைக்கு என் சாவுக்கு வருவீங்களா மேடம்? என்ன சொன்ன? நீங்க வேணா வார்த்தை மாறல மேடம், ஆனா நான் வாக்கு மாற முடியாது. வார்த்தையை மாறுறதை விட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதே மேல். அநேகமா இதான் நாம கடைசியா சந்திக்கிற சந்திப்பா இருக்கும். ஆமா, எனக்கு கடங்காரியா உயிர் வாழறதுக்கு விருப்பமே இல்ல. செத்து போயிடுறேன். என்னடி பேசுற? நீ பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க பண்றதுதான் தப்பு. நான் என்னடி தப்பு பண்ண? நான் வாடகை தாயா இருக்க சம்மதிச்சு தானே உங்ககிட்ட பணம் கேட்டேன். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே பணம் கொடுத்தீங்க. இப்ப வேண்டாம், அந்த பணத்தை நான் கடனா தான் கொடுத்தேன்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? துளசி, அப்ப உங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருந்தார். ஆர்கியூ பண்ற டைம் இல்ல அது. சகுந்தலா டாக்டர் பார்க்க பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சரி, உட்கார். அதனால நீ கேட்க சொல்றது எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு சம்மதிக்கிற மாதிரி பண்ண. இதான் உங்க இறுதி முடிவுனா நான் சொன்ன முடிவுலயும் எந்த மாற்றமும் இல்ல. ஏன் துளசி, ஏன் ஏன் இந்த மாதிரி சித்திரவதை பண்ற? உன் மேல அதிகமா அன்பு வச்சதுக்கு தம தண்டனையா? நீங்க என் மேல அன்பு வச்சது எனக்கு பிரச்சனை இல்ல மேடம். 5 லட்சம் ரூபாய் கடனை வச்சிருக்கீங்களே, அதுதான் எனக்கு பிரச்சனை. இது பாருங்க மேடம், மனசுல இருந்ததை நீங்க வாய் வார்த்தையா சொல்லிட்டீங்க. நான் இது வரைக்கும் சொல்லாம இருந்தேன், இப்ப சொல்றேன். நீங்க எப்படி என்ன உங்க மகளா பாத்தீங்களோ அதே மாதிரிதான் நான் உங்களை என் அம்மாவா பாக்குறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். அந்த உணர்வோட அடிப்படையிலையும் உரிமையோட அடிப்படையிலையும் நான் சொல்றேன். என்ன நீங்க வாடகை தாயா ஏத்துக்கலனா உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் தற்கொலை பண்ணிப்பேன். எனக்கு இதுக்கு மேல எந்த வாழ்க்கையும் இல்ல மேடம். நான் இதுக்கு மேல ஒரு கல்யாணம் பண்ணிக்கவோ எனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கவோ எனக்கு விருப்பமே இல்ல. யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கிற பாக்கியத்தையாவது நான் அமைச்சுக்கிறேனே. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நிச்சயமா நான் செத்துருவேன்.
மகளா பாக்குறீங்க, நான் உங்களை அம்மாவா பாக்குறேன். பெத்தாதான் புள்ளன்னு இல்ல, அம்மான்னு இல்ல. என்ன 20 வருஷமா வளர்த்த அம்மாவை இந்த 20 வருஷமா நான் அம்மான்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் உங்களை என் அம்மாவா நினைச்சு முதல் தடவையா உங்க மகங்கிற உரிமையில கேக்குறேன். அம்மா, என்ன வாடகை தாயை ஏத்துக்கங்க. என்னோட இந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றிருங்க. நீங்க சம்மதிக்கலைன்னா நான் சாகிறத தவிர வேற வழியே எனக்கு தெரியல. சொல்லுங்க, ஏன் மூலமா ஒரு உயிரை உருவாக்க போறீங்களா, இல்ல என் உயிரையே அழிக்க போறீங்களா? சொல்லுங்க. நான் ஒண்ணும் விளையாட்டுக்காகவும் இல்ல உங்களை பயமுறுத்துறதுக்காகவும் இதை சொல்லல. நீங்க ஏத்துக்கலைன்னா நான் நிச்சயமா செத்துருவேன். போ, நீ சொல்ற கர்மத்தை நான் பண்றேன். போ. அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன பெரிய பாவத்துக்கு சொந்தக்காரியாக்கிட்டல்ல. போ. நீ சந்தோஷப்படுற, ஆனா நான் உள்ளுக்குள்ள துண்டு துண்டா பொடி பொடி உடைஞ்சு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை. பண்ண போறதும் பாவம் தெரிஞ்சே என் மனசாட்சிக்கும் என் தொழிலுக்கும் துரோகம் பண்ண போற. இதுக்கு மேல நீ ஒண்ணு பேச தேவையில்லை. போ, லேப்ல போயிரு. சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. போ. வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். ஆ, டாக்டர் நீங்க வந்து சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. உள்ள வாங்க. குட் மார்னிங் மிஸ்டர் மிஸ்ஸஸ் செல்வராகவன். ஹலோ டாக்டர். உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களோட உயிர் அணுக்களை
தாமரையோட கருமுட்டையோட சேர்த்தாச்சு. அது கருவா உருவாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு பின்னால நாங்க வாடகை தாயோட கருவறையில செலுத்திடுவோம். இதுக்கு மேல எல்லாமே எங்க வேலை தான். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ம், உங்களை எங்க குலதெய்வமா பாக்குறோம் டாக்டர். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம்மா. டாக்டரா என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் செய்வேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ டாக்டர். அப்போ நாங்கள் கிளம்பலாம்ல? போயிட்டு வாங்க. எங்க நீங்க வெளியேறுங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல. ம். தாமரை, வாட் நவ்? டாக்டர், நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன, இந்த விஷயம் துளசிக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா டாக்டர். நிச்சயமா தெரியாதுமா. தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாக்டர். ம். ம். தங்கச்சியா இருக்கிற ஒன்ன தாயா மாத்த போறதே துளசிதான். ம். போலாம். ஆச்சா? ம். அப்படி என்ன கேட்டிருந்த? நான் வேற என்ன கேட்பேன்? இந்த நல்ல விஷயத்த துளசிக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏன் இதை பாரு தாமரை, இந்த விஷயம் துளசி கேள்விப்பட்டானா அவ சத்தியமா வயிறறிய மாட்டான், சந்தோஷம் படுவா. யாரு அவ? நல்லா சந்தோஷப்படுவா. நான் வாழாம நிக்கணும்னு கடவுளை வேண்டிப்பா. நீங்க ஆம்பளைங்க எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டிடுவீங்க, வெளிப்படையா பேசிடுவீங்க. ஆனா பொம்பளைங்க நாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சுதான் வச்சுப்போம். அவ்வளவு ஏன்? நான் உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி இல்லாம துளசி என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ விதிவசத்தால அவ உங்களை என்கிட்ட பறி கொடுத்தாலே தவிர மத்தபடி அவ உங்களை மறந்தெல்லாம் இருக்க மாட்டான். ஒரு சான்ஸ் மட்டும் கிடைச்சது என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவா. அவ எனக்கு குறுக்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வாடகை தாய் மாற்றியே ஒத்துக்கிட்டேன். இது பாருங்க மாமா, உங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், புரிஞ்சுதா? வாங்க. ஹலோ.
டேய் 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 பூரணி யாரும் என்ன தொட வேண்டாம். பூரணி குட்டி யாரும் என் கூட பேச வேண்டாம். அப்பா மேல கோவமா? ஆமா, இவ்ளோ கோவம்? கொஞ்சமா இல்ல நிறையவா? நிறைய. நிறைய கோவமா? சரிங்க பாரு. சாரி 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 சாரி. அப்பா 4 தடவை சாரி கேட்டேன். மன்னிச்சிருடா கண்ணா. ஏய், அப்பாக்கு நீ மட்டும் தான்டா இருக்க. நீ ஏன் அப்பாவை மன்னிக்கலாம்? அப்புறம் அப்பா எங்கடா போவேன்? அப்புறம் அப்பா அழ ஆரம்பிச்சிருவேன். ஐயோ அப்பா, என்னப்பா இது? நான் சும்மா பொய்யாதான் கோவப்பட்டேன். நீங்க அழாதீங்க. இல்லடா கண்ணா, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். எனக்கு தெரியும்பா, ஏன்னா நானும் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். நான் இதுக்கு மேல உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்பா. இனி என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது கண்ணா. என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. துளசி, என்ன துளசி வெளியில போயிட்டு வரீங்களா? எங்க போனீங்க? சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? ஒருத்தருக்கு கடன் பட்டிருந்தேன், அந்த கடனை அடைச்சிட்டு வரேன். கடனா? என்ன கடன்? எவ்வளவு கடன்? அடைச்சாச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். என்னங்க நீங்க கடன் என்னென்னமா சொல்றீங்க? உங்களுக்கு கடன் இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது. அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்க இது திடீர்னு புதுசா வந்த கடன், நானே எதிர்பார்க்காத கடன். ஆனா நானே தீர்க்க வேண்டிய கடன். பொதுவா கடன் பட்டவங்க மனசு கலங்குவாங்க. ஆனா நான் இந்த கடனை மன நிறைவோடு தான் ஏத்துக்கிட்டேன். பட்ட கடனை விட அதை அடைக்க போற நிம்மதிதான் என் மனசு முழுசா பரவி இருக்கு. ஏன் துளசி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, இது வழக்கமான துளசி பேசுற மாதிரி இல்ல. ஏதோ வேதனையிலையும் விரக்தியிலையும் பேசுற மாதிரி இருக்க. எங்க பாருங்க துளசி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமா நீங்க என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். இது போதும் சார், இந்த அன்பு போதும். இது போதும். என் வாழ்க்கைய எந்த அர்த்தமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஒரு அர்த்தம் இருக்கு. கடவுள் என்ன வேற ஒரு பாதையில திருப்பி விட்டிருக்காரு. Fortune Refined Sunflower Oil வழங்கும் துளசி, powered by பஞ்சாரா Saffron Face Wash. இடைவேளைக்கு பிறகு